நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்காகவும் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்ததற்காக நன்றி சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சியை 5 ஆண்டு காலம் நடத்தினோம். எல்லோருக்கும் பிரயோஜனம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி, குறிப்பாக தாய்மார்களுக்கான ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை நாம் நடத்தினோம். இயற்கை இன்றைக்கு நமக்கு உதவாமல் இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். நம்மை பொறுத்தளவிற்கு இங்கே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நான் உங்களோடு தொடர்ந்து நல்ல முறையில் பணியாற்றுவேன். எனக்கு இருக்கிற அனுபவம், எனக்கு இருக்கிற அதிகாரிகளுடைய தொடர்புகள், இதன் மூலமாக நம்முடைய ஊருக்கு நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் பெற்றுத்தரக்கூடியவனாக இருப்பேன். இந்த அரசாங்கத்தில் வருகிற காலங்களில் ஏதாவது சலுகை வரும் என்று சொன்னால் அதையும் உங்களுக்கு நல்ல முறையில் வாங்கி கொடுப்பவனாக நான் இருப்பேன். 2வது 100 நாள் வேலை இப்பொழுது வரப்போகுது. மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டும். பொதுவாக பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் வேலை செய்கிற 100 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கொடுத்தால் அதில் 60 ரூபா மத்திய அரசாங்கம், 40 ரூபா நம்ம அரசாங்கம், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அதில் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் விரைவாக முடிவெடுத்து அந்த பணியை ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்முடைய பகுதிக்கு நான் நிறைய பணத்தை ஒதுக்கி கொடுத்து நிறைய நாள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிற அன்றைக்கு நான் முதல் நாளே அந்த வேலையை ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த அந்த பகுதிக்கு நான் வந்து விடுவேன். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கண்விழி பதியவில்லை என்று சொல்லி வேலைக்கு வந்தவர்களையும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இதெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் கலந்து பேசி அதற்கும் ஒரு முடிவு செய்து எல்லோருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு யார் யார் வேலைக்கு அங்கே போகிறார்களோ அவர்களை திருப்பி அனுப்பாமல் அவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அந்த பணிகளையும் நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி நான் 50 ஆண்டு காலம் உங்களோடு இருக்கிறேன். இன்னும் உங்களோடு பயணிப்பேன். உங்களுடைய நல்லவை கெட்டவைகள் எல்லாம் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உடன் இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு வருத்தம், இந்த தேர்தலில் நாம் தோற்றிருக்கக்கூடாது, நம்முடைய அரசாங்கம் வராமல் போயிருக்கக்கூடாது. நாங்கள்லாம் ஜெயிச்சிருக்கோம், தலைவர் தோற்றிருக்கிறார்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டம் இருக்கிறது. இந்த கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்பவர்கள், நீங்கள் எங்கள் நம்பி வாக்களித்திருக்கிறீர்கள். அந்த வாக்களித்ததற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.